Question. கல்வி சீர்திருத்தங்களுக்கு மேலதிகமாக மறைந்த கே. கஸ்தூரிரங்கன் எந்தத் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார்? Option A. மருத்துவம். Option B. அணு இயற்பியல். Option C. விண்வெளி பயணங்கள். Option D. வேளாண் அறிவியல். The correct answer is. விண்வெளி பயணங்கள். Question. உள்கட்டமைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்தி சீனாவுடன் தனது மூலோபாய கூட்டாண்மையை சமீபத்தில் எந்த நாடு ஆழப்படுத்தியது? Option A. இலங்கை. Option B. கென்யா. Option C. பாகிஸ்தான். Option D. நேபாளம். The correct answer is. கென்யா. Question. இந்தியா மற்றும் சவுதி அரேபியா சமீபத்தில் எந்த பகுதியில் கவனம் செலுத்தி இராணுவம் இடையே பணியாளர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியது? Option A. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள். Option B. கூட்டு இராணுவ பயிற்சிகள். Option C. பாதுகாப்பு ஒத்துழைப்பு. Option D. எல்லை பாதுகாப்பு. The correct answer is. பாதுகாப்பு ஒத்துழைப்பு. Question. 63,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 26 ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்தியா எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது? Option A. அமெரிக்கா. Option B. ரஷ்யா. Option C. பிரான்ஸ். Option D. இஸ்ரேல். The correct answer is. பிரான்ஸ். Question. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா சமீபத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தது? Option A. ஒப்பந்தத்திலிருந்து விலகியது. Option B. ஒப்பந்தத்தில் திருத்தங்களை முன்மொழிந்தது. Option C. ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. Option D. சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒப்பந்தத்தை அனுப்பியது. The correct answer is. ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. Question. உலக சுகாதார அமைப்பு WHO அறிவித்தபடி உலக மலேரியா தினத்தின் 2025 க்கான கருப்பொருள் என்ன? Option A. மலேரியா தடுப்புக்கு முதலீடு செய்யுங்கள். Option B. மலேரியாவை ஒழிப்போம். Option C. மலேரியா நம்மோடு முடிகிறது. Option D. பூஜ்ஜிய மலேரியா எண்ணிலிருந்து தொடங்குகிறது. The correct answer is. மலேரியா நம்மோடு முடிகிறது. Question. விண்வெளி மருத்துவத்தில் ஒத்துழைக்க இஸ்ரோவுடன் சமீபத்தில் எந்த அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. எய்ம்ஸ் டெல்லி. Option B. CMC வேலூர். Option C. SGTIMST. Option D. அப்போலோ மருத்துவமனைகள். The correct answer is. SGTIMST. Question. எந்த மாநில அரசு புதிய AI மற்றும் பிளாக்செயின் அடிப்படையிலான தேயிலை ஏல முறையை முன்மொழிந்துள்ளது? Option A. மேற்கு வங்காளம். Option B. தமிழ்நாடு. Option C. அஸ்ஸாம். Option D. கேரளா. The correct answer is. அஸ்ஸாம். Question. $344 மில்லியன் கடன் தொகையில் எந்த அமைப்பு இலங்கையுடன் உடன்பாட்டை எட்டியது? Option A. உலக வங்கி. Option B. ஆசிய வளர்ச்சி வங்கி. Option C. சர்வதேச நாணய நிதியம் IMF. Option D. புதிய வளர்ச்சி வங்கி. The correct answer is. சர்வதேச நாணய நிதியம் IMF. Question. சமீபத்திய செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி AI சாம்பியன்கள் என்ன வகையான பயிற்சி திட்டத்திற்கு உட்படுவார்கள்? Option A. 2 நாள் அடிப்படை கணினி பயிற்சி. Option B. 3 நாள் சந்தைப்படுத்தல் திட்டம். Option C. 4 நாள் தீவிர AI பயிற்சி. Option D. 5 நாள் தலைமைத்துவ பயிற்சி. The correct answer is. 4 நாள் தீவிர AI பயிற்சி.